உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க பாரதிக்கு, எங்க 3 பேருக்கு நடுவுல ஒரு விரிசலை கொண்டு வரணும்னு கரெக்டா பிளான் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணிருக்கான். அப்ப அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டேன் மாப்ள. என் வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு இன்னும் அமைதியா இருக்க. இந்நேரம் அவனை செதில் பேத்து எடுத்து இருக்க வேண்டாம். உன்னால எதுவும் பண்ண முடியல என்கிட்ட சொல்றான். அவனை என் கையால அடிச்சு கொண்டுறேன் நான். ஏன் மாப்ள, இவ்வளோ தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கேன்னா அவனை என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாதா? அவன் தொட்டது தமிழ. அப்ப அவனை நான் என்ன செய்வேன்னு நீயே யோசிச்சு பாரு. அதெல்லாம் சர்றா. ஆள் யாரும் தெரிஞ்சு நீ சும்மா விட்டுருப்பிய அவனை? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாப்ள. அம்மா திரும்பி வரணும். அவங்க திரும்பி வர்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆதி யாருன்னு தெரியும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீயும் வெளியே காட்டிக்காத. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? நீ சொல்றத வச்சு பார்த்தா தமிழை கடத்தினதும் ஆண்டாளை குத்துனதும் ஒரே ஆளா இருக்கும்னு எனக்கு தோணுதுரா. எனக்கு அந்த சந்தேகம் எப்போ வந்துருச்சு. ரெண்டும் ஒரே ஆளா இருந்தா அவன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். டேய், நீ எதுக்குடா அவனை கொல்லும்? அவனை என்கிட்ட விட்டுரு. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும், ஆண்டாள் எவ்வளவு பிடிக்கும் நான் அவனுக்கு காட்ட வேண்டாமா? வேண்டாம் மாப்பிள்ள. எனக்கா நீ நிறைய செஞ்சிருக்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உனக்கா நான் இறங்கி செய்றேன். அவனை ஏதாவது பண்ணிட்டு நீயோ நானோ ஜெயிலுக்கு போய் உட்காரக்கூடாதுல்ல. அவனை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்போ ஒன்று பண்ணுவோண்டா. தமிழை கடத்தினவனை என்கிட்ட விட்டுரு. ஆண்டாளை குத்த சொன்னவனை நீ பாத்துக்க. 2 பேரும் ஒரே ஆளா இருந்தா 2 பேர் சேர்ந்து செய்வோண்டா. ஒன்னாளிக்க நினைச்சாலும் ஒண்ணுதான், என்ன அழிக்க நினைச்சாலும் ஒண்ணுதான். அவன் தமிழ் மேல கை வச்சதும் தப்பு, ஆண்டாள் மேல கை வைக்க சொன்னதும் தப்பு. நம்ம 2 பேர் சேர்ந்து அவனுக்கு பாடம் நடத்துவோமாப்ல. ஒருத்தனுக்கு சாவு இப்படிலாம் வருமானு எவனாலையும் யோசிக்க முடியாத அளவுக்கு அவனோட சாவு அவ்வளவு கொடூரமா இருக்கணும்டா. அம்மா வந்துட்டோம். இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. அவங்க திரும்ப வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இத்தனை நாள தேடி அம்மா கிடைக்கலன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏய் லூசு, தேவையில்லாம அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காதரா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதரா. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஸ்களை நம்ம 2 பேர் சேர்ந்து வேட்டையாடுறோம்டா. கண்டிப்பா அம்மா வந்ததும் முத வேலை அதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டாளை குத்த சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மாப்ள. ஆண்டாளுக்கு வந்த கத்தி உனக்கு வந்த கத்தி. அப்போ அந்த எதிரி உன் எதிரி. உனக்கு எதிரினா அவன் எனக்கும் எதிரி தான்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.